Hi guys, Assalamu alaikum. இன்னைக்கு மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி செய்யலாம். பேன் வச்சுக்கோங்க அடுப்புல. ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருங்க. ஆயில் ஹீட் ஆகணும். ஆயில் சூடாயிருச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்குங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரை வணக்குங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. தக்காளி 1 கட் பண்ணி போட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. மஷ்ரூம் ஆட் பண்ணிடுங்க. நான் 1/4 கிலோ மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணணும். ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கோங்க ஃபஸ்ட்டு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிளாக் பெப்பர் நல்லா பொடிச்சு ஆட் பண்ணிடுங்க. நல்லா சிம்லேயே வச்சு 5 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க, மஷ்ரூம் வெந்துடும். பாயில் பண்ண பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. கரம் மசாலா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. அஞ்சு நிமிஷம் சிம்லே இருக்கட்டும்.
மல்லித்தழை கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.